ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மஞ்சமாலையுமே பேச்சுக்கிட்ட வந்து மரியாதையாக அவங்கக்கிட்ட மன்னிப்புமே கேட்டிருப்பாங்க. அதை நினச்சி இங்கே பேச்சையுமே ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய மக பூங்குடிக்கு கால் பண்ணி, பூங்குடி எனக்கு இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, என்கிட்ட வந்து ரொம்பவே மரியாதையாகவும் நடந்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இதை கேட்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பூங்குடி, எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் திணறிக்கிட்டு இருக்காங்க பேச்சியுமே. உடனே இதை கேட்ட பூங்கொடியுமே வருத்தத்தோட அழுது கொண்டு அங்கே ஃபோனையுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே அங்கே பேச்சியும் நான் நினச்சது எல்லாமே நடந்துருச்சு, ஆனால் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் அண்ணனுமே இங்கே இவருடைய கையை வெட்டிட்டான். அந்த ஒரு இதில் அந்த ஒரு கசப்பான ஒரு விஷயத்தினால இங்கே மேலே இருக்கிற கோவத்தினால இங்கே பூங்குடியை அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்து அமிச்சாங்க. ஆனால் அங்கே போன பூங்குடியுமே எது நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இல்லை எனக்கு அப்போவே தெரியும் பூங்குடி அங்கே போனானா அவளுடைய மனசை அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய மனசு ரொம்பவே நல்ல மனசு, அதனால தான் இங்கே பூங்குடியை இந்தளவுக்கு அவங்க மனசை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே சொல்லிட்டுறாங்க. உடனே பேச்சு வந்து தனத்தனே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயாண்டியுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜோசியர் சொன்னதவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா மீனாட்சி, இங்கே ஜோசியர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே அழகருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம எந்த ஒரு தப்பும் எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணி முடிச்சு தான் ஆகணும். அது இல்லாமல் இந்த ஊரில் வந்து நம்மளை ரொம்பவே தப்பாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே அழகருடைய பூங்குடியோட கல்யாணம் வந்து இந்த ஊர் பஞ்சாயத்துலேயே கல்யாணம் ஆனதுனால எல்லாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சில பேர்லாம் என்ன மாயாண்டி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உன்னுடைய பையனுடைய கல்யாணத்தை முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே தப்பாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ எல்லாருடைய கல்யாணத்தை வச்சு இங்கே 50 ஜோடிகளுக்கு அங்கே அது மாதிரி ஒரு ஜோசியர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு புடவைன்னு சொல்லிட்டு மஞ்சள் அதெல்லாம் கொடுத்தா இங்கே அழகருக்கும் பூங்குடிக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைத்தியருமே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விஷயத்துக்கு நீ தான் இங்கே அழகரை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே மீனாட்சி கிட்ட சொல்லவும், உடனே மீனாட்சியும் சரிங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இங்கே அழகரை இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற நந்தினியும் சரி அங்கே இருக்கிற தெய்வானியும் சரி 2 பேருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருந்தாலையும் தெய்வானைக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. இந்த ஜோசியர் வந்து இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாது, 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு பார்த்தா இங்கே அதுக்கான பரிகாரத்தை பண்ண சொல்லியிருக்காரு. அப்போயும் எனக்கும் என்னுடைய மகளுக்கும் எங்கள் அழகிற்கும் ஜாதகம் பார்த்தபோது அப்போ அவர் இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லாமல் இங்கே பூங்கொடிக்கும் அழகிற்கும் மட்டும் இப்படி ஒரு பரிகாரத்தை செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நாம் இவங்ககிட்ட தட்டு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையுமே யோசிச்சிருக்கவும், உடனே நந்தினியும் அம்மா என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே ஜோசியர் சொன்னதை கேட்டிங்களா, இங்கே அழகர் மாமாவுக்கு மிகப்பெரிய கண்டம் காத்துக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாமல் அவருக்கு எதனா உயிருக்கே ஆபத்து வர மாதிரி இல்லை அடிபடுற மாதிரி அப்படின்ற மாதிரியுமே ஜோசியரெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை கேட்குற போது இது நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குமா, இங்கே அழகர் மாமாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லவும், உடனே அங்கே தெய்வானையும் நந்தினி இங்கே ஜோசியர் சொன்னது எல்லாமே ஓகே தான், ஆனால் ஜோசியர் வந்து உனக்கும் அழகருக்கும் ஒத்து போகாது, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணால் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எங்கள் மதனியும் இந்த கல்யாணத்தை நடக்க விடலை. இப்போ அவங்க 2 பேருக்கும் அங்கே பூங்கொடி வந்து அழகரை கட்டிக்கிறதுனால அழகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது கூட இங்கே ஏன் மதனி பேசாமல் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இருக்காங்க. எப்போவுமே மதனி வந்து ஜோசியத்தை ரொம்பவே நம்புறவங்க, ஆனால் இதுக்கு பரிகாரம் பண்ணி அதை சரி பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடைசி வரைக்கும் உன்னையும் அழகரையும் அவங்க சேர்த்து வைக்க மாட்டாங்க, இந்த வீட்டில் உன்னையும் என்னையும் ஒரு வேலைக்காரியாக தான் அவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானியும் சொல்லவும், உடனே நந்தினியும் அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க,
கண்டிப்பா. எங்க அத்தையும், மாமாவும் அப்படிலாம் நெனைக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்மள இந்த வீட்ல ஒரு பெர்சனா தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம தான் தப்பா புரிஞ்சுகிட்டு, அவங்கள எதுனா நம்ப பேசணும்னா, நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுமா. "நீ எதுவுமே பேசாதீங்க. என்ன நடக்குமோ அது நல்லாவே நடக்கட்டும். இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலியும், என்னால இந்த விஷயத்துல மாத்த முடியாது. எந்த ஒரு விஷயமும் மறக்கவும் முடியாது. எந்த ஒரு விஷயமும் யார்கிட்ட சொல்லியுமே அந்த விஷயத்த மாத்தவும் முடியாதுன்றதுனால தான் நானுமே அமைதியா இருக்கேன். நீங்களுமே இதனால நீங்க எதுவுமே பண்ணாம, என்ன யோசிக்காம நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா எனக்கு அதுவே போதும். அதுவே நீங்க எனக்கு செய்ற மிகப்பெரிய ஒரு நன்றி கடனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே சொல்லிடுவாங்க. உடனே அங்க அழகருமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில. அவங்களுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, அங்க பூங்கொடியையும், இங்க அழகரையுமே சேர்த்து வச்சு பேசியிருப்பாங்க. அதனால எங்க அழகருமே, "என்னடா என்னடா நீங்க இப்படிலாம் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. அதுவும் இல்லாம உங்க கூடலாம் சுத்துனா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு வந்த கஷ்டங்கள கொஞ்சம் மறந்து உங்க கூட சந்தோஷமா இருக்கேன். அதனால உங்க கூட வந்து சுத்துனதுனால நீ என்னவே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மத்தவங்க பேசிட்டு இருந்தா கூட நான் எதுவுமே பத்தின நினைச்சிருந்துருக்க மாட்டேன். ஸோ நீங்களே பேசுறம்போது எனக்கு மனசு ரொம்பவே காயமா இருக்கு. அதுவும் இல்லாம பூங்கொடிய நான் புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இங்க நான் நந்தினிய எவ்வளோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, நந்தினிய நான் எவ்வளோ காதலிச்சுட்டேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க இப்படி தப்பா யோசிச்சு, தப்பு தப்பா நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் நெனைக்கிறம்போதோ சரி, அந்த என் காதுல கேட்கிறம்போதோ சரி, எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன புடிச்ச அந்த பூங்கொடி பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். அதுவும் இல்லாம ஊர் முன்னாடி எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் அசிங்கப்பட்டு நிக்கக்கூடாது. அவங்களுடைய பேச்ச நான் மீறக்கூடாது அப்படின்றதுனால மட்டுமே, நான் பூங்கொடியையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த பூங்கொடி எங்க வீட்ல இருக்க எங்க அம்மாவையும், எங்க அப்பாவையும் முகரே கிழிச்சு இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அத நடக்கவும் நான் விடமாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் எப்பவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழகருமே சொல்லிட்டு, அங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுமே, "மாப்ள என்ன மாப்ள நாங்க ஏதோ தெரியாம ஒரு ஃபன்னுக்கு தான் மாப்ள பேசினோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்லவும், உடனே அழகருமே, என்னடா ஃபன்னு? அப்படி என்ன ஃபன் இருக்கு இந்த விஷயத்துல? எந்த ஒரு ஃபன்னுமே இல்லடா. என்னுடைய மனசு ஃபன் பண்ணி சிரிக்கிற விஷயமாடா. என்னுடைய மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஆனா நீங்க என்ன இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறது எனக்கு சுத்தமா செட் ஆவல. அதுவும் இல்லாம நீங்க இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நெனச்சு கூட பார்க்கலடா. அப்படின்ற மாரியுமே அங்கருந்து கோவத்தில பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பவும் உடனே வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுமே, "ஏன்டா நம்ம இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க. அழகருமே இவங்க மேல இருந்த கோவத்தில, அங்க புடிக்காத ஒரு கல்யாணம் நடந்த கோவத்தில, அவரு ஃபாஸ்ட்டாவும் வண்டியில போயிட்டுருக்காங்க. முன்னாடி ஒரு காருமே வருது. ஏன்னா, இவரு சுயநலம் இல்லாம அந்த ஒரு விஷயத்தவே யோசிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறதுனால, முன்னாடி கார் வரது கூட கவனிக்காம, அந்த கார் மேலயே மோதிடுறாரு. மோதின உடனே அங்க அந்த பைக்ல இருந்து பறந்து போய் கீழவும் விழவும், உடனே இங்க பயங்கர பிளட் எல்லாம் வருது. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பதட்டத்தோட அங்க அழகர வந்து தூக்குறாங்க. பிளட்டுமே ரொம்பவே லாஸ் ஆகுது. அதுவும் இல்லாம உயிருக்கு அவரு போராடிக்கிட்டு இருக்காரு. உடனே இங்க பின்னாடியே ஓடி வந்த அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர பதற்றத்தோட அவங்க ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே பென்னிக்கு கால் பண்ணி, "அ அப்பா அப்பா இங்க அழகரு பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டான்ப்பா. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கோம்ப்பா. அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பென்னி கிட்ட வந்து எங்க அழகுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லவும், உடனே பென்னியுமே அங்க மாயாண்டி கிட்ட போயிட்டு, "சியா சியாங்க அழகருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம் சியா" அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற விஷயம் வந்து மாயாண்டிக்குமே தெரிய வருது. மாயாண்டிக்கு தெரிஞ்ச உடனே இப்ப ரொம்பவே பதற்றத்தோட, "என்ன சொல்ற பென்னி? நீ சொல்றது உண்மையா? பென்னிக்கு என்ன ஆச்சு? என்னுடைய பையனுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அங்க இருக்கிற எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்புறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, அங்க மனசுல இடியே விழுந்த மாரி ஆயிடுச்சு. இங்க இருக்கிற மீனாட்சி, அங்க இருக்கிற நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்பவே அ பதட்டத்தோட அங்க அழகருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கவும், அங்க கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. உடனே இங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க அழகுடைய ஃப்ரெண்டு கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. உடனே விசாரிச்ச உடனே அங்க அழகுடைய ஃப்ரெண்டுமே அவங்க மாயாண்டி கிட்ட, எங்க அழகுடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. அ அ அது வந்து இவன் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அவன் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டான். போணும்போது அவன் ஏதோ கோவத்துல போயிருப்பான் போல. அதனால தெரியாம கார்ல விட்டுட்டு இருக்கான். நாங்க எவ்வளவோ சொன்னோம். போகாதடா, போகாதடான்னு சொல்லிட்டு. ஆனா
அவன் என்ன கோவத்தில் போனான்னு சொல்லிட்டு தெரியல. அங்கேருந்து அவன் ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டை சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற மீனாட்சியும் தலையை அடிச்சுக்கிட்டு, அழகுரு அழகுரு அப்பா சாமி என்னாச்சுப்பா, மார்னிங் தான் நீ என்கிட்ட பேசிட்டு போனேன், பேசிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகலையாப்பா, இப்படி ஆயிடுச்சப்பா, அப்பா நீ எப்படின்னா பொழைச்சிருவப்பா, கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியுமே அழுதுகிட்டு இருக்க. உடனே நந்தினியுமே மாமா மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஒரு சைடு அழுதுகிட்டு இருக்க. உடனே மாயாண்டியும் பெண்ணியும் யாருமே இங்கே அழுதுகிட்டு இருக்காதீங்க, இங்கே அழகர் வந்து செத்துக்கிட்டு போலையே, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, எதுக்குமே அழுகாதீங்க, அழகருக்கு எதுவுமே ஆகாது, அதுவும் இல்லாமல் அழகருக்கு எதுவுமே நான் ஆகவும் விட மாட்டேன், ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் அழுகாமல் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் பெண்ணியுமே எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் காலேஜ் இன்ஸ்டியூட் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு அங்கே பூங்குடியுமே எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்க. வீட்டுக்கு போய் பார்த்ததும் வீட்டில் வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண்ணிக்குமே கால் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பெண்ணின்ற பாருங்க இங்கே தேனுக்குமே கால் பண்ணுறாங்க. தேனுக்கு கால் பண்ணதும், தேனு எங்கே இருக்க தேனு, எங்கே யாருமே இல்லை வீட்டில், இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன், நீங்களாம் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேனுக்கிட்ட அங்கே பூங்கொடி கேட்கவும், உடனே அங்கே தேனுமே அண்ணிங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அண்ணி, அண்ணன் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காங்க, நீங்கள் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேனு சொல்லவும், உடனே அங்கே பூங்கொடியும் அங்கேருந்து பேகை அங்கேவே தூக்கி போட்டுட்டு ரொம்பவே அழுகையோட ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் இங்கே டாக்டர்கிட்டையுமே போய் பேசுகிறாங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர், அவருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடி கேட்கவும், உடனே டாக்டரும் ஆமாம் நீங்கள் யாருமா, நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்க்க முடியாது, ஏற்கனவே அவர் கிரிட்டிக்கலாக இருக்கார், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஏன் என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் வந்து பூங்கொடி கிட்ட கேட்கவும், உடனே பூங்கொடியும் டாக்டர் நான் அவருடைய ஒய்ஃப் தான் டாக்டர், அவரை நான் பார்க்கணும், அவர் நல்லா இருக்காரா, இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நீங்கள் அவருடைய ஒய்ஃபா, அவருக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அவருக்கு பிளட் வந்து ரொம்பவே லாஸ் ஆகிட்டுருக்கு, பிளட் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது சீக்கிரமாக வந்துட்டால் நாங்கள் அவருக்கு பிளட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நாங்கள் பார்த்துருவோம், வேணா நீங்கள் மட்டும் உள்ளே போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பூங்கொடியை மட்டும் உள்ளே விடுறாங்க. பூங்கொடி உள்ளே போனதுமே அங்கே அழகரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே மூஞ்செல்லாம் பயங்கர அடியில் ரத்த காயத்தோடு இருக்கிறாங்க. அழகரை பார்த்த உடனே பெட்டு மேலே படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஏன்னா இங்கே பூங்கொடி அங்கே அழகர் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே அழகரை அடிபட்டு படுத்துக்கிறத பார்த்த பூங்கொடியும் பயங்கர ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அது அங்கே அழகரை வந்து டாப்போடு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா மாமா என்னாச்சு மாமா, எழுந்திரிங்க மாமா, உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடியுமே மாமான்னு சொல்லி கூப்பிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்த மாயாண்டிக்கும் ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலையும் அழகருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அங்கே இருக்கிற மீனாட்சியும் என்னாச்சு அழகருக்கு எதுவுமே ஆகாதில்ல, அழகருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே அங்கே மீனாட்சி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற தெய்வானையும் அத்தாச்சி எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, அழகர் தம்பிக்கு எதுவுமே ஆகாமல் அங்கே டாக்டர் காப்பாற்றிடுவாங்க, ஏன்னா அழகர் தம்பியோட மனசுக்கு அழகர் தம்பியோடைய எண்ணங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, அழுது உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானை சொல்லவும், உடனே அங்கே மீனாட்சியும் தெய்வானை என்ன பேசிகிட்டு இருக்க, என்னுடைய பையன் உயிருக்கு போராட்டு இருக்கான், என்ன அழுகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, அவன் இல்லைனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அவனுக்காக தான் என்னுடைய உயிரை நான் என்னுடைய கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அவனுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானையுமே மறுபடியும் இங்கே இருக்கிற மீனாட்சியும் அழுதுகிட்டே இருக்க, தெய்வானையும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் அப்பயுமே சமாதானம் ஆகலை.
உடனே பூங்கொடியும் அங்கே அழகரை பார்த்ததும் இல்லாமல் வெளியே வந்து அவங்களுடைய அம்மா அழகருடைய அம்மா மீனாட்சியுமே அழுதுகிட்டதை பார்த்ததுமே, அத்தை எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? அவருக்கு எதுவுமே ஆகாத அத்தை, அவருக்கு எதுவும் ஆகாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன், அதுவும் இல்லாமல் இப்போ ரிசர்வேஷனில் வச்சுருக்காங்களாம், அவருக்கு பிளட்டு வந்து ரொம்பவே லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிளட்டு ஏற்றுனாங்கன்னா எல்லாமே சரியாயிடும், நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட பூங்குடியும் அங்கே முறைய சொல்லி நல்லா ஒரு மரியாதையோடைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் பார்த்த தெய்வானையும் பயங்கர கோபத்தோட, உன்னால் தாண்டி இப்படி ஆச்சு, நீயே வந்து இங்கே அத்தாச்சியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ இந்த வீட்டுக்குள்ளே வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய மக நந்தினி வந்து அழகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ளே எப்போ வந்தியோ ஒவ்வொரு பிரச்சனையாக இந்த வீட்டுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் நீ கொடுத்துக்கிட்டு தான் இருக்க, கண்டிப்பாக உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையுமே மனசுக்குள்ளே தன்னைத்தானே பேசிக்கவும், உடனே அங்கே இருக்கிற நந்தினியுமே பயங்கர வருத்தத்தோட அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் கதவில் சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அங்கே அழகரை பார்த்து கொண்டு. ஏன்னா அழகருக்கு ஒன்றுனா நந்தினிக்கு வந்து நந்தினி வந்து துடிச்சு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அழகர் வந்து அடிபட்டு ரொம்பவே இரத்த காயத்தோட பார்க்குற போது அங்கே நந்தினியால் தாங்கிக்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பூங்கொடியும் மாமா கிட்ட போயிட்டு அவங்களுடைய அழகுடைய அப்பா மாயாண்டி கிட்ட போயிட்டு, மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவுமே ஆகாது, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கும் கண்டிப்பாக எங்கள் மாமாவுக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் எதுக்குமே வரி பண்ணிக்காதீங்க, அதுவும் இல்லாமல் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ஸோ அவரை நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லவும், உடனே அங்கே பென்னியுமே, ஆமாங்கச்சியா நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, எதுக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காதீங்க, எங்கள் பூங்குடி புள்ள தான் சொல்லுதில்ல எதுவுமே பிரச்சனை இல்லை, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுவும் மீறி நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் செய்யா, உங்களுடைய உடம்பு ஏற்கனவே ரொம்பவே வீக்காகவும் இருக்குது, மறுபடியும் நீங்கள் அதை நினச்சி அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அவருக்கு எதுவும் ஆகாத வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துற வழி என்னுடைய பொறுப்பு, நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் மறுபடியும் கிளம்புறாங்க. என்னதான் இருந்தாலையும் பூங்கொடி வந்து ரொம்பவே வைராகியத்தோட அவங்க அப்பாவுக்கு செஞ்ச துரோகத்தை நினச்சி இந்த வீட்டுக்குள்ளே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலையும், ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்த மட்டும் எங்கள் பூங்கொடி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே அழகராக இருக்கட்டும், இந்த வீட்டில் இருக்க அத்தை மாமா இங்கே இருக்கிற நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பாசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தெய்வானை மட்டும் என்கிட்ட ரொம்பவே ஆஷாவும் கோபமாகவும் நடந்துக்கிறாங்க. அவங்க எதுக்காக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து உடனே அங்கே சுயநிலை இல்லாமல் இல்லை அவங்களுக்கு மயக்கம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுறது? அழகர் வந்து கண்டிப்பாக பூங்குடியை கல்யாணம் பண்ண ஒரு கோவத்தில் அங்கே பூங்குடி மேலே இருக்கிற கோவத்தை நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பார். அதனால இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அதனால் இங்கே இந்த வீட்டில் அங்கே பூங்குடி புள்ள இருக்கவே கூடாது. அவ இருந்தால் மிகப்பெரிய ஒரு சண்டையும் வரும், மிகப்பெரிய பிரச்சனையும் வரும். அதனால் நம்ம யாருக்கிட்டையுமே எதுவுமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகாமல் இருந்தால் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. உடனே டாக்டருமே உள்ளேருந்து வெளியே வரவும், வெளியே வந்த உடனே யாருமே எந்த ஒரு ஃபீலும் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நல்லபடியாக அவருக்கு சரியாயிடும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவருக்கு ரிகவர் பண்ணுறது எங்களுடைய பொறுப்பு. இப்போ அவர் கிரிட்டிக்கலாக தான் இருந்தார், அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். நீங்கள் எதுக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒவ்வொருத்தராக நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே மாயாண்டியும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே அழகரை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அழகர், எப்பா நல்லா இருக்கப்பா, என்னப்பா இப்படிலாம் பண்ணி வச்சிட்ருக்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா அந்த பூங்குடியுமே நான் உனக்கு கட்டி வச்சேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அழகர்கிட்ட பேசவும், உடனே அழகருமே அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவருமே கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகர் வந்து எல்லார் மேலேயுமே ஒரு கோவப்பட்டாலையும் இந்த ஒரு கல்யாணத்தில்
அவருக்கு பிடிக்காம எங்கள் பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் போக போக கண்டிப்பாக அவங்க அப்பாக்காகவும் அவங்க அம்மாக்காகவும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. ஏன்னா அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியுமே அங்கே அழகருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு மனசருக்கு இப்படி ஒரு யோசனையை தோண்டி அப்படி கீழே விழுந்துட்டாங்க. உடனே அங்கே அழகரை பார்த்துட்டு வந்த எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக ஆகுறாங்க. அதுவும் இல்லாமல் அழுகையுமே எடுத்துகிறாங்க. உடனே அழகருக்குமே முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்த உடனே அவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு மாதிரியுமே அங்கே டாக்டருமே சொல்லிடுறாங்க. அங்கே டாக்டர் சொன்னதை கேட்ட அங்கே பூங்கொடியுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா மாமா, இவர் எங்கே வச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக இக்கட்டா அவருக்கு சீக்கிரமாக சரியாகாது, அதனால நம்மளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை நம்ம கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் மாயாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டி இதை கேட்ட உடனே பூங்கொடி, ஆத்தா நீ சொன்னது தான் கரெக்டு, அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தானா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ப்ரெஷருக்கும் இந்த இருக்கிற வாசனைக்குமே அவருக்கு சரியாகாது, அதனால் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் ரொம்பவே கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஓகே அப்படின்ற போது அங்கே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது சதீஷ்கிட்டையும் அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மாயாண்டி சொன்னதையும் கேட்டு இங்கே பூங்கொடி சொன்னதையும் கேட்டு அழகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அழகர் கண்ணு முழிச்சு அங்கே இங்கே காரில் ஏற்றுற போது கூட அழகரை நல்லாவே பார்க்குறாரு. அப்பா எனக்கு என்ன ஆச்சுப்பா, எனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அங்கே இங்கே இவருங்க மாயாண்டியும் அழகரு, உனக்கு எதுவுமே ஆகலப்பா, ஏதோ சும்மா கீழே விழுந்திருக்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே இப்படி ஒரு வாழ்வு வாழ்கிறதுக்காக எத்தனையோ வாழ்வு பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஊதியம் அதுதான் எல்லாமே அப்படின்னு மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அது விற்கவும் யாருக்கையும் மனசு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாமே விற்று இங்கே காக்க சரி இங்கே எதுவுமே பேச வேணாம், ஏன்னா அழகர் இப்போ தான் அடிபட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கான், அதுவும் இல்லாமல் டாக்டர் ஏற்கனவே அவன் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே பயன்படுத்திட்டாங்க, அதனால் வீட்டுக்கு கொண்டு போய் அவனை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லவும் உடனே அவங்க சொன்னதை கேட்ட உடனே அவங்க வீட்டுக்குமே கொண்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்ததும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக எவ்வளோ டைம் கஷ்டப்படுத்திருப்பாங்க, அதனால் இப்போ யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆத்தா பூங்குடி, எங்கள் அழகுக்கு ரொம்பவே கோவம் ஆத்தா, நீ அவங்ககிட்ட கொஞ்சம் ஒத்து போனேன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா ஆத்தா, நான் பார்த்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் ஊருக்கு போகிறேன், ஏன்னா இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அங்கே வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், ஆனால் நீ மட்டும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு உன் மேலே கோவம் தான் வரும், ஏன்னா நான் யாருக்கும் எந்த ஒரு ஒம்பு தும்புக்கும் போனதே கிடையாது, அதனால் போட்டு விட்டு நான் பார்த்துக்கிறேன். அழகரை ஒரு வழியாக வீட்டுக்குமே கொண்டு வந்துடுறாங்க. உடனே இங்கே பூங்கொடியும் அங்கே அவங்களுடைய அம்மாவுக்கு பேச்சுக்கு கால் பண்ணி, அம்மா இங்கே அழகருக்கு அடிபட்டுருச்சுமா, இப்போதாம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அழகருக்கு மாமாவுக்கு மூஞ்செல்லாம் அடிபட்டுருக்குமா, எனக்கு பார்க்குற போது ரொம்பவே பயமாக இருக்குமா, நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி அவங்க அம்மா பேச்சுக்கிட்ட சொல்லவும் உடனே இங்கே பேச்சியும், ஆத்தா என்னை எப்படி ஆத்தா, உங்கள் அப்பா என்னை வீட்டுக்கு வெளியே விட மாட்டார், அதனால் உங்கள் அப்பாக்கிட்டே சொல்லாத்தா என்னை கூட்டிகிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே பேசி அதுக்கப்புறம் கடைசியாக பேச்சுக்குமே அங்கே அழகர் கீழே விழுந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. உடனே அங்கே பூங்குடி பேச்சுக்கு இது தெரிஞ்ச உடனே ரொம்பவே பதட்டத்தோடையும் ரொம்பவே வருத்தத்தோடையுமே என்னுடைய தம்பியை நான் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குமே போயிட்டுருக்காங்க. ஏன்னா எப்போவும் எனக்கு வருத்தம் இருக்க தான் செய்யுது, ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது, அதனால் எனக்கு நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்கன்னு அதுக்கப்புறம் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமுச்சியுமே விட்டுடுறாங்க.
உடனே இங்கே இருக்கிற சதீஷ் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சா கண்டிப்பாக ஆடிதான் ஒன்று கூடுறோம். அழகருமே அங்கே உட்காந்துக்கிட்டு, அம்மா எதுக்காகம்மா பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, எல்லாம் சரியாயிடுமா, எனக்கு தெரியாமல் தான் நான் அப்படி வண்டியை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே சொல்லவும், உடனே உள்ளே இருக்க இங்கே எல்லாருமே இங்கே இருக்கிறது பவுட்ரு அப்படி இப்படின்றாங்க. ஆனால் குடித்தா ரொம்பவே நல்லது, ஏன்னா வயிறுக்கு ஜீன்றாகிறதுக்கும் நல்லது, வயிறு கேஸ்ட்ரிக்குள்ளுக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொன்னதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. எனக்கு இப்போ ரொம்பவே கோல்டு பிடிச்சிக்கிட்டு என்னால் பேச முடியாமல் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருக்கிறப்போ எனக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் என்னுடைய உயிரை என்னுடைய கையிலே நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எங்கள் அழகருமே அவங்க அம்மா கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமா? அங்கே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.